இங்க பாரு ஆறு வந்துச்சுடா. ஆமாண்ணா. இங்க பாருங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான ஆறு. இந்த ஆத்தோட ஆழம் 10 அடிக்கு மேல இருக்கும். இதுல பெரிய பெரிய முதலைகள், மீன்கள் இதெல்லாம் இருக்கும். நம்ம தண்ணீர் தேவைக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். நமக்கு தேவையான தண்ணியை இதுல இருந்து எடுத்துக்கலாம். நாம இதுல முதல்ல போய் குளிக்க போறோம். நாம இந்த நதியை நெருங்கிட்டோம். இது ரொம்ப அழகான நதி. இந்த வழியில போனாலே நம்ம மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சீக்கிரம் போயிடலாம். நான் வந்த வழி நீங்க சொல்றதை விட சீக்கிரம் போயிடலாம். போலாமா? அப்ப எழுதின ஸ்கிரிப்ட் என்னடா பண்றது? ஸ்கிரிப்ட் எழுதினீங்கிறதுக்காக நான் ஏன் உயிரை விட முடியுமா? எதுவும் ஆகாதுடா, வாடா. ஏதோ சொல்றீங்க. பயண கழிப்பு தெரியாம இருக்கு. ஏதாவது பாட்டு பாட்டுட்டே வாடா. துரோகம் 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 துரோகம், கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம். துரோகம் 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 துரோகம், நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் என் உயிரை கூட கொடுத்திருப்பேன். நீ ஒரு பார்வை பார்த்திருந்தால் என்னை நானே எரித்திருப்பேன். அழிப்பதற்காய் என்னை வளர்த்து வந்தாய். மூட்டுவா. ஓகே. முதல்ல எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இவ்வளோ கூலாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சும்மா ஆடியன்ஸ்க்காக சொன்னதுடா. அப்போ 10 அடி ஆளான்னு சொன்னது போய் தானே? ஆடியன்ஸுக்கு போய் சொல்லுங்கண்ணா, என்கிட்ட ஏன்னா போய் சொல்கிறீங்க? சரிடா போ, இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ஆவுன்னா இது ஒன்று சொல்லிடுங்க. கார்டு ஃபுல்லு. தேவையில்லாத ஷாட்லாம் டெலிட் பண்ணுறான். ஃபார்மேட் பண்ணிட்டா? ஒரு ஷாட் கூடவா உருப்படியா இல்லை? எங்கே? ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஃபோன் பேசுனீங்க, செகண்ட் ஷாட்டு ஏதோ சாப்பிட்டீங்க, அப்புறம் தேர்ட் ஷாட்டு. இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நில்லுங்க, எங்கே போகிறீங்க? குளிக்க. நீச்சல் தெரியுமா? தெரியாது. நீங்கள் வாட்டுக்குள்ளே போகிறீங்க, எனக்கும் தெரியாது. உங்களை யார் காப்பாற்றுவா? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டா? ஓகே. என்னண்ணா காசில முங்குற மாதிரி முங்குறீங்க? நல்லா நீச்சல் அடிங்கண்ணா, அப்பதான் நம்புவாங்க. அதான்டா அடிச்சிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல அடிக்காதீங்கண்ணா. நின்ன இடத்துல இருந்தே நீச்சல் அடிக்காதீங்கண்ணா. அப்படியே போங்கண்ணா. அப்படியே கயிறு தான் கையில இருக்குல்ல. தண்ணிக்குள்ள முதல்ல எருமாடு மேய்ச்சவன் நானா தான் இருப்பேன். அப்படியே கயிறை புடிச்சிட்டே வந்துருங்கண்ணா, போலாண்ணா. மெதுவா இழுக்காதீங்கண்ணா, அப்படியே விட்டுருவேண்ணா. மெதுவா வாங்க, அப்படியே வாங்க. கயிறை புடிச்சிட்டே வாங்க. விட்டுறா. பார்த்து. அப்பா நீ போய் குளிடா.